நீதானே. ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு another வீடியோ. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, ஆமாம் கரெக்ட், நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம் ட்ரெண்டிங் 3D ஜூம் வீடியோ எடிட்டிங் தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும். ஸோ அதையும் ஆளில் போட்டுக்கோங்க. வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஹே காய்ஸ், வெப்சைட் அப்கிரேட் பண்ணுறதுல கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன். அதனால் பார்த்தீங்க அப்படின்னா எந்த டவுன்லோட் லிங்க்கும் ஒர்க் ஆகாது. ஸோ ஆனால் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அப்டேட் பண்ணிட்டு வரேன். ஸோ மொதல் 2 போஸ்ட்டுக்கு மட்டும் அப்போதைக்கு அப்டேட் பண்ணியிருக்கேன். ஃப்யூச்சரில் கொஞ்சம் கொஞ்சமாக நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ கீழே உள்ளலாம் லிங்க்லாம் ஒர்க் ஆகும். ஸோ டவுன்லோட் பண்ணுற பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது. ஜஸ்ட்டு அந்த டெம்ப்ளேட் அதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். பக்கத்துலேயே டைமர் ஓடும். அது முடிஞ்சதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா ட்ரைவில் போகும். ஸோ சேவ் ஆயிரும். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா எந்த போஸ்ட்லாம் உங்களுக்கு சீக்கிரம் வேணுமோ அது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் உடனே அதை அப்டேட் பண்ணுறேன். ஓகே, இப்போ இந்த கார்ட்டூனை எப்படி மாற்றுறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, டூன்மீ அப்படின்னு ஒரு ஆப் தான். ஆப் லிங்க் நான் தரேன். ஓகே, அந்த ஆப்பை இப்போ ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நிறையா இருக்குது. நீங்கள் எதை வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், நல்லாவே இருந்துச்சு. இப்போது நம்ம எப்படி அந்த கார்ட்டூனை க்ரியேட் பண்ணுறது அப்படின்னா, டாப்பில் போனீங்க அப்படின்னா மகேஷ் பாபு ஃபோட்டோ இருக்குல்ல, ஸோ அந்த ஃபோட்டோவை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். அப்புறம் கீழே இமேஜ் ஷோ ஆகும். உங்களுக்கு என்ன இமேஜ் வேணுமோ அந்த இமேஜ் இந்த மாதிரி செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆரோ மார்க் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணால் கொஞ்சம் நேரம் ப்ராசஸ் ஆகிட்டா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும். அதுக்கப்புறம் மேலே 3 டாட் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணி சேவ் டு டிவைஸ் கொடுத்தீங்க அப்படின்னா கீழே ஒரு டவுன்லோட் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு இமேஜும் பண்ணிக்கோங்க. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா அந்த ஃபீமேல் ஆர்டிஸ்ட் அந்த இமேஜை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணணும். நிறைய வெப்சைட் இருக்குது. நான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டெலகிராம் பாட் தான் யூஸ் பண்ணுறேன். ரெமினி ப்ரோ ஃப்ரீ அப்படின்ட்டு பாட்டு. ஸோ இது தேவையான இமேஜை ஜஸ்ட் அப்லோட் பண்ணுங்கள். அதில் எடிட் பேக்ரவுண்ட் இருக்கும். ஸோ அந்த இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் பார்த்தீங்கன்னா லோட் ஆகும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் பார்த்தீங்க அப்படின்னா பேக்ரவுண்ட் ரிமூவல் அப்படின்னு இருக்கா. ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி அதுவே ஃபைல் சென்ட் பண்ணிடும். ஸோ நம்ம ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லாட்டி நான் முன்னாடி சொன்ன மாதிரி நீங்கள் வெப்சைட் இருந்தால் அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இமேஜ் சென்ட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் மேலே 3 டாட் இருக்கா. ஸோ அதை கிளிக் பண்ணி சேவ் டு கேலரி கொடுத்தீங்க அப்படின்னா சேவ் ஆயிரும். இதே மாதிரி தான் இன்னொரு இமேஜும் நீங்கள் பண்ண மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அலைட் மோஷனில் தான் மேக் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு அலைட் மோஷன் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த ப்ளஸ் ஐகானை கிளிக் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு தேவையான ரேஷியோ, ரிசொல்யூஷன், ஃப்ரேம் ரேட்டு, பேக்ரவுண்ட் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு கிரியேட் பேட்சை கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு தேவையான பேக்ரவுண்ட் இமேஜ் ஆட் பண்ணிக்கோங்க. பிளர்ராக உள்ள இமேஜ் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு இதில் கூட நீங்கள் பிளர்ராக ஆட் பண்ணிக்கலாம். அது தேவையான அளவு இந்த மாதிரி எக்ஸ்பாண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஓரளவு எக்ஸ்பாண்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கார்ட்டூன் பிஎன்ஜியாக மாற்றணும் பார்த்தீங்களா, அந்த இதை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு 2 இமேஜ் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். எந்த இமேஜ் எங்கே வேணுமோ அந்த இடத்துல ஃபஸ்ட்டு அலைன் பண்ணுவீங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் அலைன் பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்னொரு இமேஜை நான் அலைன் பண்ணி வைக்கிறேன். ஒரு இமேஜ் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் முன்னாடி இருக்க மாதிரி இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இசட் ஆப்ஷன் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஓரளவுக்கு நமக்கு அந்த 3D ஜூம் கிடைக்கும். ஸோ இசட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு அப்போ நீங்கள் அப்படின்னா பேக்ரவுண்டுக்கு பின்னாடி போயிடும். நம்ம பேக்ரவுண்டுக்கு முன்னாடி வேணும். ஸோ எந்த அளவுக்கு உங்களுக்கு ஜூம் வேணுமோ அது ஜூம் மாதிரி தான். ஜூம் வேணுமோ அது மாதிரி வைங்க. ஸோ வச்சிங்க அப்படின்னா இதுக்கும் அதுக்கும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்கும். அப்போ ஒரு 3D லுக்கும் இருக்கும். அதுக்காக நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம். ஓகே, இந்த மாதிரி ஆட் பண்ணிட்டீங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதையும் பார்த்தீங்க அப்படின்னா அலைன் பண்ணி வைக்கிறதா அலைன் பண்ணி வைங்க. ஸோ இது கொஞ்சம் பேக்கில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஓரளவு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும். அதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா அது மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா லீஃப் பிஎன்ஜி நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு பிஎன்ஜி நான் ஆட் பண்ணிவிட்டேன். இது மாதிரி நிறையா இருக்குது. நீங்கள் எது வேணால் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பிஎன்ஜி பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. அப்புறமா வேறு எதுவும் மாற்றிடுறேன். இப்போ சும்மா இப்போதைக்கு டவுன்லோட் பண்ணிட்டு அதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா இதை ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ப்ளஸ் ஐகானை கிளிக் பண்ணி அதில் ஆப்ஜெக்ட் அண்ட் எலமெண்ட்டில் போயிட்டு கேமரான்னு இருக்கும். அதை ஆட் பண்ணிக்கோங்க. இதில் தான் நம்ம 3D ஜூம் பண்ண போகிறோம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆரமர் பவரில் 2 ஐக்கான் இருக்கும். அது 2வது ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இதில் கேமரா ஆஃப் பண்ணியிருக்கும். அதை ஆன் பண்ணி விட்டீங்க அப்படின்னா நீங்கள் எப்போ மூவ் பண்ணால் அந்த 3D நமக்கு நல்லாவே தெரியும். அதுக்காக நம்ம இந்த மாதிரி ஆன் பண்ணுறோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பின்னாடி உள்ள இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இதை இன்னும் கொஞ்சம் தள்ளி வைக்கிறாந்தா ஹைட் ஆகிற மாதிரி வைங்க. ஸோ மேலே வைக்கிறாந்தா மேலே வைங்க. ஸோ இந்த மாதிரி உங்கள் விருப்பம் தான். உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி ஃபஸ்ட்டு அலைன் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் நம்ம அதுக்கப்புறம் ஜூம் பண்ணுறது தான். ஸோ ரொம்ப பெரிய ஒர்க்கெல்லாம் இருக்காது. மேல் வாய்ஸ் வரும்போது அங்கே மேலேயும் கீழேயும் போயிட்டு வர மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் ஃபீமேல் வாய்ஸ் ஆகும்போது டக்குன்னு அவங்க மூவ் ஆகுற மாதிரி அந்த மாதிரி மூவ் பண்ண வைக்கிறது மட்டும்தான். ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஸ்டார்டிங்கில் ஒரு அனிமேஷன் கீ, அதுக்கப்புறம் கொஞ்சம் அந்த லிரிக்ஸுக்கு ஏற்ற மாதிரி அனிமேஷன் கீ கொடுத்து அதை பார்த்தீங்க அப்படின்னா ஜூம் பண்ணுறது, அப் பண்ணுறது, டவுன் பண்ணுறது இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா நமக்கு அந்த 3D ஃபீல் கொடுக்கும். ஓகே, இதே மாதிரி தான் லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கணும். ரொம்பலாம் பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது. நெக்ஸ்ட்டு ஃபீமேல் வாய்ஸ் வரப்போகுதுன்னா அது பக்கத்தில் இன்னொரு அனிமேஷனுக்கு கொடுத்து அந்த ஃபீமேலுக்கு கொண்டு போயிடணும். ஸோ அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்ஒயை கிளிக் பண்ணி மூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஜூம் பண்ணுறதுக்கு அந்த இசட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு அப்போ நீங்கள் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி ஜூம் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் தேவையான அளவு இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா அவ்வளோதான்.
இதே மாதிரி தான் இப்போ இந்த ஃபீமேல் வாய்ஸ் வரும்போது இதுவும் மேலே கீழே மூவ் ஆகுற மாதிரி வச்சுட்டிங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா லீஃபை கொஞ்சம் நான் அப் பண்ணிக்கினேன். சரி இசட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி இப்போ நீங்கள் மூவ் பண்ணி வச்சிங்க அப்படின்னா அந்த லீஃபுக்கு பின்னாடி இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது தான் நமக்கு அந்த 3D ஃபீலே கொடுக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி கரெக்டாக மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. இதுவும் லிரிக்ஸுக்கு ஏற்ற மாதிரி அப் பண்ணுறது, டவுன் பண்ணுறது, கொஞ்சம் ஜூம் பண்ணுறது இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா இதோட வேலையும் முடிஞ்சிச்சு. ஓகே, இப்போ நான் ஓரளவுக்கு அனிமேஷனுக்கு கொடுத்து மூவ் பண்ணி வச்சுருக்கேன். ஜஸ்ட் நான் ப்ளே பண்ணி காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு நீங்கள் பாருங்கள். எப்படி ராஜா பகவத் மாதிரி இருக்கா? ஸோ அவ்வளோதான், ரொம்பவே சிம்பிள் தான். இதில் வந்து நீங்கள் என்ன அனிமேஷனுக்கு கொடுத்து எப்படி மூவ் பண்ணிக்கிறீங்களோ அதுக்கேற்றாப்புல ரிசல்ட் வரும். நம்ம எப்படி அலைன் பண்ணிக்கிறோமோ அதுக்கு ஏற்றாப்புல ரிசல்ட் வரும். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இதில் வந்து டக்குன்னு ஒரு மாதிரி மூவ் ஆகுற மாதிரி இருக்குது. ஸோ அதுக்கு ஒரு கிராஃப் ஆட் பண்ணால் இன்னும் கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ இதுக்காக என்ன பண்ணுறீங்க அப்படின்னா 2க்கும் சென்டராக வச்சு அனிமேஷன் கீழே கிராஃப் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த மாதிரி கிராஃப் ஆட் பண்ணணும்னு தோணுதோ ஸோ அந்த மாதிரி கிராஃப் ஆட் பண்ணிவிட்டு இப்போ ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு நமக்கு ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ ஃபாஸ்ட்டாக போகும், ஆனால் கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம ஒரு சப்ஜெக்ட்டை ஃபோக்கஸ் பண்ணுறோம் அப்படின்னா மற்றதெல்லாம் பிளர்ராக இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி எப்படி பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த கேமரா இருக்குது பார்த்தீங்களா, நம்ம ஆட் பண்ணோம்ல, ஸோ அந்த இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் கேமரான்னு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணுறது இது வேணாம். 2வதா இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிவிட்டு ஃபோக்கஸ் பிளர் ஆட் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கு ஏற்றாப்புல நீங்கள் இப்போ இருக்கிற இடத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த வேல்யூ அட்ஜஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா மற்றதெல்லாம் பிளர் ஆகும். நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா நான் பிளர் ஆகும். இதை யூஸ் பண்ணி கூட நீங்கள் கரெக்டாக அந்த 3D ஜூம் கொண்டு வரலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த லீஃப் இருக்குல்ல அந்த இது பார்த்தீங்கன்னா பிளர் ஆகலை. ஏன்னா அது சப்ஜெக்ட் கொஞ்சம் பெருசாக இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா அதுதான் ஃபுல்லாக ஃபோக்கஸ் ஆகும். அதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா அந்த இதை அப்படியே ஜூம் அவுட் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வச்சோம் அப்படின்னா அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பிளர் ஆகும். ஸோ நான் காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி கேமரா ஆப்ஷனில் போங்க. ஸோ அந்த பிளரில் போயிட்டு இப்போ வேல்யூ அட்ஜஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா பிளர் ஆகும். ஸோ இந்த மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சமாக பிளர் பண்ணி அது மாதிரி கொண்டு போங்க. வேணும்னா இந்த சைடில் அனிமேஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. அதை யூஸ் பண்ணி கூட நம்ம ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். ஓகே, பார்த்தீங்களா? ஸோ நமக்கு இந்த மாதிரி இருக்குது. ஸோ இப்போ இந்த இடத்துல வரும்போது ஃபோக்கஸ் மிஸ் ஆனுச்சு அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி வேல்யூ கொடுக்கணும். அப்படிங்கும்போது அங்கே முன்னாடி உள்ள வேல்யூ மாறும் இல்லையா? ஸோ அதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா அதுக்காக தான் அந்த இடத்துல நம்ம அனிமேஷனுக்கு கொடுக்குறோம். ஸோ இந்த மாதிரி கொடுத்து பண்ணும்போது ஸோ அந்த இடத்துல எந்த ஃபோக்கஸ் வேணுமோ அந்த ஃபோக்கஸ் கரெக்டாக அட்ஜஸ்ட் ஆகிடும். அதுக்காக தான் அந்த அனிமேஷனுக்கு யூஸ் ஆகுது. ஓகே, இப்போ ஜஸ்ட் ப்ளே பண்ணி காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு நீங்கள் பாருங்கள். ஸோ லைட்டாக ப்ளே பண்ணி பார்த்து ஸோ பிளர் ஆகுதா ஆகலையா அப்படின்னு செக் பண்ணுறேன். ஸோ வேறு ஒன்றும் கிடையாது. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு நான் அனிமேஷனுக்கே கொடுக்கல. ஸோ வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இவ்வளோ தான் அந்த எடிட்டு. ஸோ ரொம்பவே சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ இதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அந்த பிஎன்ஜி இதெல்லாம் ஆட் பண்ணி ஒரு 3D ஃபீல் கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த எடிட் இன்னும் கொஞ்சம் பார்க்க சூப்பராக இருக்கும். இதில் யூஸ் பண்ணியிருக்க மெட்டீரியல்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலகிராம் சேனலில், வாட்ஸ்அப் சேனலில், இன்ஸ்டாகிராம் பாட்காஸ்ட்டில் எல்லாத்துலையும் நான் கொடுக்குறேன். 3லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணிக்கோங்க. 3 லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். ஸோ டாடா, பை பாய், see you.